ஏமா இந்த மாதிரி கண்ணா பின்னான் ரோட்ல போய் கீழே விழுந்து அடிக்கடி பட்டுருச்சுன்னா கல்யாணத்துக்கு அபசகுனம் ஆயிடாது? ஏமா ஏற்கனவே கோத சாஸ்திரம் சம்பிரதாயன்னு வாய்க்கிழியே பேசுவா. பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி காயம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அடிபட்டுட்டா அபசகுணம்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்க? சரி, இவ்ளோ அவசரமா எங்க போற? டியூஷனுக்கு தாங்க போறேன். டியூஷனுக்கா? என்ன சொல்ற நீ? என்ன MBA படிச்சிருக்கேன்னு சொன்ன, இப்ப டியூஷனுக்கு போறேன்னு சொல்ற? என்ன கிளாஸ்? அப்போ பொய் சொல்லிதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஐய, அப்ப அந்த கோதை என்னமோ MBA படிச்ச பொண்ணுதான் மருமகளா வரப்போறா, அப்படி இப்படின்னு பெருமை பீத்தி குதிச்சுக்கிட்டு இருந்தா. சரியா போச்சு போ. பாத்தீங்களாமா, டியூஷன் படிக்கிறாளாம். ஹலோ, எதுக்கு அவசரப்படுறீங்க? அவ MBA படிச்சவதான். நான் தான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு ½ hour கிளாஸ் தான். சரி, துணைக்கு வாடின்னு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். குடி வா. ஓய், அம்மா, அம்மா, ஆ, என்னம்மா ஆச்சு? ஏதோ பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அவ புக்ல சரஸ்வதி +2 எழுதி இருக்கு. என்னது +2வா? ஆமா. 2 பேர் முகமும் சரியில்லை. ஏதாவது கேள்வி கேட்டா தப்பு தப்பா உளறாங்க. புக்கு +2 புக்கு. அப்போ இவ MBA படிக்கலையா? நீங்க சொன்னது கரெக்ட் தாமா. இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்ட் தாமா. இதுதாமா அது. ஆரம்பத்துல இருந்தே இவங்க ஏதோ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. இத விடக்கூடாதுமா. இவ MBA படிக்கல, +2 தான் படிச்சிருக்கான்னு மட்டும் கோதைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மொத்தமும் முடிஞ்சிரும். அப்புறம் என்ன, மொத்தமா முடிச்சிடுவோம். அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் வா. கொஞ்ச நேரத்துல எனக்கு என் மூச்சை நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் தான். செம்மையா மாட்டிருப்போம் மின்னல். உன்னை யாரு டியூஷனுக்கு போறேன்னு வளர சொன்னது? என்னடி பண்ண சொல்ற? திடீர்னு அவங்க கேட்டதும் என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டத்துல உண்மையா வளரிட்டேன். ஆனா நீ நல்லா சமாளிச்சிட்ட மின்னல். எனக்கு என்னவோ அவங்க புக்ல எழுதிருந்த அந்த சரஸ்வதி +2 படிச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதெல்லாம் அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. எப்படி சொல்ற? பாத்திருந்தா நம்மள சும்மா விட்டுருப்பாங்களா? அந்த இடத்துல நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. நீ வா. அம்மா, அவங்கள விடக்கூடாதுமா. 2ல 1 என்னன்னு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு கடவுளே நம்ம பக்கம் இருக்கார்.
இல்லைன்னா வாண்டடாவே அவங்களே வந்து நம்ம கிட்ட மாட்டுவாங்களா என்ன? அம்மா அம்மா இதோ போறாங்க பாருங்க. தம்பி வேகமா போப்பா. இன்னைக்கு அவங்க பின்னாடியே போய் உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். விடக்கூடாது. பேபி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, இங்க தனியா இருக்க போர் அடிக்குது. அம்மா வீட்ல இருக்கிறப்போ இப்படி இருந்தா வெளியே கிளம்பி ஷாப்பிங் போயிடுவேன். இங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, லோன்லியா ஆகுது. இப்ப என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. வேற என்ன பண்ணும்? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ டெய்லி ஆபீஸ் கிளம்பி போயிடுற, எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் டெய்லி ஆஃபீஸ் லீவ் போட முடியாது. அண்ட் ஜென்ரலாக புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்றும் ஜெயில் இல்லை. அண்ட் நீ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் இல்லை. வெயிட் அ மினிட், நியாயமாக நீ கீழே போய் அப்பா அம்மா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தனியாக உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கில்ட்டி ஃபீலிங் கிரியேட் பண்ணுறியே. ஓ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். See you. பேபி பேபி ஒரு நிமிஷம். என்ன? ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரட்டுமா? தாராளமாக போயிட்டு வா. நீ வெளியே போகிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த நெசசிட்டியும் இல்லை. ஆனால் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்கே வேணாலும் போ. ஓகே? ஆண்டி கிட்டியா? ஆமாம். ஏன் அதில் உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன சொல்லிட்டு போ. பாய். அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. ஆண்டி பாய்மா. சொல்லுமா. கார்த்திகிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, உங்ககிட்ட தான். சொல்லுமா. இல்ல, கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதான் ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு. ஷாப்பிங்கா? என்னம்மா திடீர்னு? ஆண்டி, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அப்படியே எங்க பெட்ரூம்க்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்படியா? உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லு, தாராளமா வாங்கிக்கலாமா. அதான் ஆண்டி, நானே போய் பார்த்து. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் கார்த்தியோட போயிட்டு வரும்போது ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வந்துடுறேன். என்னது, தனியாவா? அதெல்லாம் தப்புமா. உனக்கு என்ன வேணுமோ ஒரு லிஸ்ட் போட்டு வை. சனிக்கிழமை அன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கலாம். மா, பாய்மா, நான் வரேன். சரிப்பா. வசு, ஒரு நிமிஷம் இப்படி வாமா. தனியா இருக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆமா ஆண்டி, ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. நானே சொல்லணும் தாமா நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன பொண்ணு தனியா இருக்க கூடாது. நீயும் வாமா, நம்ம சேர்ந்தே சமைக்கலாம். அப்படியே நான் உனக்கு சமையல் கத்து கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. ஐயோ ஆண்டி, சமைக்கிறதா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்லையே. எங்க வீட்ல எல்லாம் வேலைக்காரங்க தான் செய்வாங்க. அதான் வீட்ல அபி இருக்காளே, அவகிட்ட சொன்னா செஞ்சு கொடுத்துட போறா. என்னம்மா பேசுற? எல்லாத்தையும் அபி எப்படி சமைப்பா? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கையால நாமளே பார்த்து பார்த்து சமைக்கணும். அதுதானே சந்தோஷம். நம்மளே சமைக்கும் போதுதான் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்ய முடியும். அபி சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்வா. மத்த வேலையெல்லாம் நாம தான் பார்க்கணும். உனக்கு பழக்கம் இல்லைங்கிறது சரிதான். ஆனா நாங்க மட்டும் என்ன எல்லாமே கத்துக்கிட்டேவா வந்தோம்? சின்ன சின்ன வேலையா கத்துக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா பழகிடும். வா அபி, மா, அந்த முள்ளங்கிய வசுக்கிட்ட கொடுத்து அவளை நறுக்க சொல்லு. சரி உட்காருமா. முதல்ல காய் வெட்டுறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தாங்க, இதை கட் பண்ணுங்க. இதை பழகிட்டீங்கன்னா அப்புறம் வெங்காயம் தக்காளி கரெக்டா கட் பண்ணலாம். இல்லைன்னா கையே கட் பண்ணிப்பீங்க. இந்தாங்க. ஐயோ அம்மா, அப்படி இல்ல,
இந்த பாரு, இந்த ஓரத்துல இருந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பெருசை கட் பண்ண, இந்த ஓரத்துல இருந்து கட் பண்ணு. பண்ணு. ஆ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா கட் பண்ணா போதும். ஆனா எல்லாத்தையும் நீ தான் கட் பண்ணணும், சரியா? கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் இங்கே தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். போ. கீதா, நான் சொல்லல சரஸ்வதி +2 அந்த புக்ல போட்டிருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அப்படின்னா அவ இப்பதான் +2வே படிச்சுக்கிட்டு இருக்கா. +2வே பாஸ் பண்ணாத ஒருத்தி MBA படிச்சதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அம்மா, இது சும்மா விடக்கூடாதுமா. இப்பவே நம்ம போய் கோதைக்கிட்ட உடனே சொல்லிடலாம். சொல்லி அவமானப்படுறதுக்கா? நாம எதுக்குமா அவமானப்படணும்? பொய் சொன்னது அவ. இங்க பார், ஒரு விஷயத்த இன் அண்ட் அவுட் விசாரிச்சு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். மா, இதை விட தெளிவா தெரிஞ்சுக்க வேற என்னம்மா வேணும்? புக்குல அவ பேர் போட்டு +2ன்னு எழுதியிருக்கு. அவ வந்து நிக்கிற இடம் டியூஷன் வாசல். வேற என்ன ஆதாரம் வேணும்? எதுக்கோ நீ உள்ள போய் விசாரிச்சுட்டு வா, போ. அம்மா, நான் எப்படி? உள்ள போய் அவ என்ன பண்றா, என்ன கிளாஸ்ல இருக்கறா அப்படின்னு தெளிவா விசாரிச்சுட்டு வான்னு சொன்னேன். ஆ, என்ன நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, படிக்கிற சமாச்சாரமாச்சே. அதுக்கு இல்ல, நான் உள்ள போய் விசாரிச்சு அவங்க ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லி நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா? நீ என்ன முட்டாளா? படிப்பே வராம ஃபெயில் ஆகி வரவங்க தானே இங்க வந்து சேர்றாங்க. அவங்க எதுக்கு உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேச போறாங்க? இல்லம்மா, நீங்களும் வந்தீங்கன்னா. நான் வந்து சந்தேகப்பட்டு விசாரிச்சா அது சரியா வராது. அம்மா, தப்பு பண்ணவள சந்தேகப்படாம வேற என்னம்மா பண்ண முடியும்? நான் சொன்னதை மட்டும் செய். நீ போய் விசாரிச்சுட்டு வா, போ. சரிங்கம்மா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வேற யாருக்காவது டவுட்? உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இங்க பாருங்க, நான் நடத்துறப்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சீங்கன்னா எல்லாமே மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். ஓகே? ஓகே மேடம். இந்த தடவை என் கிளாஸ்ல யாருமே ஃபெயில் ஆக கூடாது. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற எல்லாருமே பாஸ் ஆகணும். ஓகே? ஓகே மேடம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எழுதிருக்கேன்ல, இதெல்லாம் காப்பி பண்ணுங்க. ஓகே மேடம். ஆண்டி, நோட் பண்ணுங்க, நான் வந்துட்டேன். சரிங்க மேடம். ஆண்டி, இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, அது வந்து இல்ல. ஏன் ஆண்டி உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா. இல்ல. ஆமாவா இல்லையா?
அது வந்து இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையா ஆண்டி? இங்க எப்படி? நான் ஒருத்தரை டியூஷன்ல சேர்த்து விடலான்னு கேக்குறதுக்காக வந்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆண்டி. நீ ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்ச? ஆமா ஆண்டி, இங்க நான் எப்பவுமே வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் எடுப்பேன். எப்படியும் உங்க ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போகலாம் விட மாட்டீங்க. அதனால எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா டைம் கிடைக்கிறப்பலாம் இங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ சரிம்மா. ஆமா ஆண்டி, நீங்க யாரை டியூஷன்ல சேர்க்க வந்தீங்க? என்ன குரூப்? அவங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்க? காமர்ஸா, ஹியூமானிட்டிஸா இல்ல சயின்ஸா? இருக்கட்டும்மா, இருக்கட்டும். இல்ல ஆண்டி, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா நானே ஆபீஸ்ல ஃபார்ம் வாங்கி சேர்த்து விட்டுடுறேன். இல்லம்மா, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்துட்டேன், ரொம்ப நல்ல பள்ளிக்கூடம் தான். நான் போய் அவங்க வீட்டுல கேட்டுட்டு அப்புறமா வந்து சேர்த்து விடுறேன். வரேன். ஆண்டி இருங்க ஆண்டி, நான் கிளாஸ் முடிச்சிட்டு வரேன், காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, வரேம்மா. ஆமா, மின்னல் தானே இங்க வரேன்னு சொன்னா? ஆமா ஆண்டி, அவ வேற ஒரு கோர்ஸ்க்காக வந்திருக்கா. நான் இங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க மின்னல பாக்கணுமா? அவ இங்கதான் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கா. நான் வேணா சொல்லி விட்டுற, போய் பாக்குறீங்களா? எது, இங்கிலீஷ் கிளாஸா? இல்லம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏய் கார்த்திக், என்ன சத்தம்? எல்லாரும் பேசாம எழுதுங்கன்னு சொன்னேன்ல. ரொம்ப தான் கண்டிப்பா இருப்ப போல இருக்கே. ஆமாமா ஆண்டி, என் கிளாஸ்ல யாரும் மூச்சு விட்டா கூட எனக்கு பிடிக்காது. சரிம்மா, நீ பாடம் நடத்து, நான் கிளம்புறேன். கை கொடு, சூப்பர், கலக்கிட்ட. ஏய் என்ன? அம்மா, அம்மா. என்னாச்சு? அட போங்கம்மா, நாம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நல்ல வேளை, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோதைக்கிட்ட போய் பேசலான்னு நீங்க சொன்னீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் அவமானப்பட்டு தெருவுல நின்னு இருப்பேன். என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல. மா, அவ இங்க படிக்க வரலமா, சொல்லி கொடுக்க வந்திருக்கா. அவதாமா பாடமே நடத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, பாக்குறதுக்கு ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருக்கா. ஆனா அந்த பிள்ளைங்கள என்ன மிரட்டுறா தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்தேம்மா. அவகிட்ட படிக்கிற ஒரு பிள்ளைங்க கூட ஃபெயிலா போகாதுமா. அவ பாடம் நடத்துற அழக ஒரு நாள் பூரா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கலாமா. ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். இல்லம்மா, நான் கண்ணால பார்த்தத சொன்னேன். நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நாம தாமா தப்பா நினைச்சிட்டோம். இந்த விஷயத்த கோதை கிட்ட போய் பேசியிருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும். சரி விடு, இது இல்லைன்னா என்ன, வேற ஒரு விஷயத்துல மாட்டாமையா போயிடுவா. அப்போ பாத்துக்கலாம், வா. தமிழே, இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. ஹலோ, இது அறிவு முதிர்ச்சியால வந்தது. டேய் சுமாரா. அம்மா உங்க பின்னாடி வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை, வண்டி ஓட்டுறப்போ மின்னல் தான் கண்ணாடி வழியா பார்த்தா. என்னடா, நம்மள ஒரு கார் ஃபாலோ பண்ணி வருதேன்னு பார்த்தா அவங்க காரு. அதான் நேரா டுட்டோரியல்ல வந்து விஷயத்த சொன்னோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொன்னா தப்பு இல்லைன்னு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலைங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. இல்லனா நான் செம்மையா மாட்டிருப்பேன். நான் மட்டும் MBA படிக்கல, +2 தான் படிக்கிறேன், அதுவும் அட்டெம்ப்ட் தான் எழுதிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிருக்கும்?
நினைக்கவே பயமா இருக்குங்க. ஏப்பா அவங்க 2 பேருக்கு ஏன்பா இந்த தேவையில்லாத வேலை? இல்லடா, அவங்களுக்கு என் மேல கோவம். அதான் இந்த மாதிரி தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் மேலேயோ கோவம் தான் தமிழ். அதான் 2 பேரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சரஸ்வதி, அதான் இல்ல இப்ப சரியாயிடுச்சுல, ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? வேண்டுதல் பின்ன என்னங்க? ஒரு தடவையாவது லவ்வரா லட்சணமா பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற? எங்கயாவது ஜாலியா வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அதுக்கு என்ன, நான் ரெடி, வாங்க இப்பவே போலாம். வேணாமா? வேணா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஹலோ, லவர்ஸ் 2 பேரும் தனியா போகணும்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம வெளியே போற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது.